பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. இருளை வெளிச்சமாக்குவார். ஆமென். இன்றைய தினத்துல உங்களுடைய இருளை அவர் வெளிச்சமாய் மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. விசேஷமாக நம்ம பார்க்குறோம் பாருங்க, இன்றைய பிரசங்கத்துல இருள் என்றால் கண்டிப்பா ஒரு இருட்டான ஒரு சூழ்நிலையில எந்த பொருளுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது எங்க இருக்கு, என்ன இருக்குன்னு தெரியாது. ஒரு வெளிச்சம் வரும்போது தான் எந்தெந்த பொருள் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும். ஒரு பொதுவாக நம்ம வீட்லயே நம்ம தினந்தோறும் வாழ்கிற வீடுகளில் கூட திடீர்னு இருட்டு வரும்போது நம்ம தெரிஞ்ச இடமே நடந்தா கூட நடக்க முடியாது. அங்க ஒரு தடவிக்கிட்டு ஒரு பதட்டத்தோட கூட நம்ம நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ இருள் என்பது தெளிவான ஒரு பாதை கிடையாது. அப்போ இருளான ஒரு இடத்துல ஒரு வெளிச்சம் வரும்போது எல்லாம் தெளிவா இருக்கும், எல்லா காரியமும் வெளிச்சமா இருக்கும். நமக்கு எங்க போனோம், என்ன வைக்கணும், என்ன எடுக்கணும்ன்றதெல்லாம் நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய பேர் தடுமாற்றத்தில் இருக்கிறாங்க. நம்ம எப்படி போறது, நம்ம வாழ்க்கை கரெக்டா, நம்ம சரியா இருக்கிறோமா, இந்த இருள் போன்ற சூழ்நிலையில எந்த பக்கம் நம்ம போறதுன்னு தெரியாம அநேகர் குழம்பி இருக்கிறத இந்த நாள்ல பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. இருள் ஏன் வருது அப்படின்னா, பாவம் அதிகமாகும் போது அந்த இருள் அந்த இடத்தை, அந்த ஆத்துமாவை ஆளுகை செய்கிறது. அப்போ அந்த பாவம் இருக்கிற இடம், சாபமா இருக்கிற இடம், பொல்லாத கிரியைகள் இருக்கிற இடம், இந்த மாதிரி இடங்களில் அந்தகாரமான காரியங்கள் இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு இடத்துல கண்டிப்பா பரிசுத்தமான ஒரு வெளிச்சம் இருக்காது. வெளிச்சம் என்றாலே இயேசு கிறிஸ்து தான். அப்போ இயேசுவானவர் உள்ள இருந்தா பாதை தெளிவா தெரியும், இருள் மறைந்து போகும். ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பாதை செலக்ட் பண்றது கூட தெரியல. எங்க போகணும், எங்க வாழணும், எப்படி இருக்கணும், எதை ஏற்றுக்கொள்ளணும், எதை விடணும்னு கூட தெரியாம ஒரு இருள் தடுமாற்றம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த அருமையான வேளையில கூட, இந்த வேளையில இந்த பிரசங்கத்தை கேட்கிற உங்களிடத்துல நான் பேசுகிறேன். எத்தனையோ காரியங்கள் குழப்பத்தோடவே நீங்க இருப்பீங்க, எப்படி முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம இருப்பீங்க. ஆண்டவரே அப்பா, வாழ்க்கையில் இந்த விஷயத்தை நம்ம எப்படி முடிக்க போறோம் தெரியல, வியாபாரத்தை எப்படி நடத்த போறோம் தெரியல, கல்யாணத்தை எப்படி நடத்த போறோம் தெரியல, ஆண்டவரே இந்த காரியத்தை எப்படி உருவாக்க போகிறேன்னு தெரியலன்னு சொல்லி பல குழப்பத்தின் மத்தியில் இருந்திருப்பீங்க. இருளுக்கு இடம் கொடுக்கும்போது கண்டிப்பா நாம எந்த ஒரு டிசிஷனும் சரியா எடுக்க முடியாது. தேவனை நோக்கி பாருங்க, என் தேவனாகிய கர்த்தர் வெளிச்சத்தின் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். பாருங்க, ஆதியிலே நம்ம ஆதியாகமத்துல வாசிக்கிறோம். ஆதியில பார்த்தீங்கன்னா இந்த பூமியில ஆழத்துல இருள் இருந்தது. இந்த பூமி முழுக்க இருண்டா இருந்தது, ஒழுங்கினமா இருந்தது. அப்போ அதுக்கு வழி இல்லை, சரியான பாதை இல்லை, எதை எப்படி இருக்கணும்னு இல்லாம ஒழுங்கினமா இருந்தது இந்த பூமி. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் என்ன தெரியுமா பண்ணாரு, அங்கே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் நல்லதுன்னு கண்டார். அங்கே வெளிச்சம் அங்க பிறந்த உடனே இருள் மறைந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை விதமாய் ஆதியாகமம் 2, 3, 4 வசனங்களை தொடர்ந்து வாசிக்கிறோம். அப்போ இருள் இருக்கிற இடங்களில் கர்த்தர் வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த பிரசங்கத்தின் மூலமா உங்களிடத்துல கர்த்தர் பேசுகிறார். எந்தெந்த காரியத்துல நீங்க விழுந்து போயிருக்கீங்களோ, பாவத்துல விழுந்து போயிருக்கீங்களோ, எதையாவது ஒரு காரியத்துல அடிக்ட் ஆயிருக்கீங்களோ, அந்த இருளிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சத்தை கட்டளையிடுவார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய கிறிஸ்து வெளிச்சம் நல்லது என்று கண்டார். ஆமென். நமக்குள்ள ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுக்க அவர் காத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் நன்மை செய்ய காத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில நல்லது செய்ய காத்திருக்கிறார். இருளை அவர் அகற்றி வெளிச்சத்தை உங்களிடத்துல கொடுத்து உங்களை மகிமையினால நடத்த போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அததான் தாவீது சொல்லுகிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். அப்போ தேவன் தான் என் விளக்கை ஏற்ற முடியும். எனக்குள்ள இருக்கிற இருள் மறைய, வெளிச்சம் வர தேவன் ஒருவரால தான் முடியும் என்று அவர் விசுவாசித்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பிரசங்கத்தின் மூலமா உங்கள் இருள்களை எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றி உங்க வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் தொடர கர்த்தர் விரும்புகிறார், நல்லதை செய்ய விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார், நன்மையானவைகளை கட்டளையிடுகிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளா நீங்கள் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் கர்த்தாவே, ஆண்டவரே, வழி தெரியாமல் இருளிலே மாட்டி இருக்கிற, வழி தெரியாமல் புரியாமல் எப்படி போவது, எப்படி டிசிஷன் எடுப்பது என்று தெரியாமல் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் கர்த்தாவே நீர் வெளிச்சமா இந்த வசனத்து மூலமா உள்ளே பிரவேசிப்பீராக. ஆண்டவரே, ஆத்துமாவுக்குள்ள இருக்கிற இருளை இயேசு நாமத்துல சபித்து கட்டுகிறேன். வீட்டிற்குள்ள இருக்கிற இருள்களை இயேசு நாமத்துல சபித்து கட்டுகிறேன். உறவுகளுக்கு மத்தியில இருக்கிற எல்லா பொல்லாத இருள்களை இயேசுவின் நாமத்தினால் அடியேன் சபித்து கட்டுகிறேன். ராஜா, வெளிச்சம் உண்டாவதாக. ஆத்துமாக்களை வெளிச்சம் கடந்து போகட்டும். ஆண்டவரே, சரீரங்களுக்குள்ளாக ஆண்டவரே வெளிச்சம் ஆண்டவரே அபரிவிதமாக கடந்து போகட்டும். அந்த வீடுகள் முழுவதும் வெளிச்சம் கடந்து போகட்டும். வழியை உருவாக்குங்க. உமக்கு ஆண்டவரே செவி சாய்க்க ஒவ்வொருக்கு கிருபத்தாங்க. உடைய பாதத்தில் அமர கிருபத்தாங்க. தொடர்ந்து இந்த பிள்ளைகளுடைய
அவங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை ஏற்றுவீராக, ஆசீர்வதிப்பீராக. வியாதி விக்கினங்களோடு இந்த வேளையில யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா அவங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே வியாதி என்ற இருள் விளங்கி ஆண்டவரை வெளிச்சத்தை கர்த்தர் கட்டளிட்டு சுகத்தை கட்டளிட்டு வழி நடத்தும், ஆசீர்வதியும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் இணையற்ற நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.